அதை பத்தி பேசலாம். ஐ திங்க் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஐ மீன் அது வந்து போத் சைட் சொல்லலாம். ஒரு சைடு வந்து ஸ்கூல் போல, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கம்மி, சின்ன வயசுல இது பண்றது வந்து உனக்கு மைண்ட்ல மாறாத அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அதனால ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான் எனக்கு காப்பாதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அனுபவிக்கிறேன். சொல்லும்போது அதுல ஒரு லைஃப் லெசனும் இருந்தது, நான் அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய் மாதேவன். ஹாய், வெரி கேக்குதா? வெரி ஹாப்பி. பேச கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? எஸ், சூப்பர், கேக்குது. ஒரு 2 minutes நீங்க எல்லாரும் கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தீங்கல்ல, அதுக்குள்ள எனக்கு பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிருச்சு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். என் பேரு மாதேவன். வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன்டராக்டிங் வித் யூ ஆல். அயலானுடைய சக்சஸ் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நீங்க அயலானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் பல இடங்கள்ல ரவிக்குமார் அண்ட் எஸ்கே பேசிட்டாங்க. பட் உலகத்துல இருக்க எல்லாருமே படம் பார்த்துட்டு டாட்டூ பத்தி பேசாது. நீங்க டாட்டூ பத்தி பேசினாங்க, தெரிஞ்சுக்கணுமே. அது ஒரு கேரக்டர் உருவாக்கி அதோட கன்விக்ஷன், அப்புறம் அதுக்கு கரெக்டா வரும் நம்பிக்கை, அது ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் ரவிக்குமார் இஸ் கிரேட் ஜாப். நான் முதல் கேட்டேன் இப்படிதான் இருக்குமா ஏலியன், அந்த கொஸ்டினுக்குலாம் அவர் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா கேட்டதெல்லாம் ஆன்சர் பண்ணாரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே. அது அப்புறம் வேற பொறுமையா இவ்வளவு நாள் அதை காத்து, ஐ திங்க் சிவகார்த்திகேயனோட நம்பிக்கை அவர் மேல. அண்ட் வேற தான் விட்டு போயிருப்பாங்க வேற ப்ராஜெக்ட்டுக்கு. பட் ஐ திங்க் ஹி வாஸ் அட் இட். தேங்க்யூ சார். அண்ட் அதுக்கான பலனை தான் நம்ம இப்போ தியேட்டர்ல பாத்துட்டு இருக்கோம். ஒன் மோர் கொஸ்டின் சார்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்க 2 பேர்கிட்ட வருவோம். அதுக்கு முன்னாடி சார்ட்டே நிறைய பேசுங்க, ஏன்னா நாங்க நிறைய பேசிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க சார்ட்ட இல்ல, அவங்க பேச வச்சு கேட்கறதுக்கு தான் வெயிட் பண்றோம் எல்லாருமே. சோ அதுக்கு முன்னாடி இந்த லைவ பாத்துட்டு இருக்க எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்புறீங்க. அப்படியே இந்த கொஸ்டின் செக்மெண்ட் ஒன்று இருக்கு பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல இந்த கேள்விக்குறி போட்டுருக்கு பாருங்க, கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதுல நீங்க கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா அதே நாங்க பிக் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம். அயலான் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இங்க இருக்கிற கெஸ்ட் பத்தி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்ம பேச போறோம். சார், நெக்ஸ்ட் எனக்கு இருக்க ஒரு முக்கியமான டவுட் என்னன்னா, இப்போ எஸ்கேவா இருக்கட்டும் இல்ல ரவிக்குமார் இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹியூமர் சென்ஸ் இருக்கும். இப்போ மற்ற இடங்கள்லாம் அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படி செம்ம ஜாலியா ஆங்கரை கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மோட்ல இருப்பாங்க. ஆனா உங்க ஸ்டுடியோக்கு வந்துட்டா இல்ல உங்களை பாத்துட்டா அங்க பாருங்க அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப பக்கமா ஒரு ஸ்கூல் பாய் மோடுக்கு போயிடுறாங்களே சார், அது கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் அப்படிதான். ஐ திங்க் ஸ்டுடியோ வந்து ஒரு கிரியேட்டிவ் பிளேஸ். அண்ட் மோஸ்ட்லி இங்க ஏன்னா வெளியில ஃபுல்லா சத்தமா இருக்கு, இங்க வந்து சைலன்ஸ் அண்ட் ஒரு மெடிடேட்டிவ் பிளேஸ் இது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நானும் அப்படிதான் இருக்கேன். இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடும் அந்த மாதிரி. ஆட்டோமேட்டிக்கா சைலன்ஸ் வந்துருமா? ஆமா, திங்கிங் மோட் போயிடுவாங்க, ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த அயலான் ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட் என்ன? படம் ரிலீஸ் ஆனது. ஏன்னா மீன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், ஹாலிவுட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தமிழ் மார்க்கெட்ல வந்து ஒரு சப்போஸ் அட்வென்ச்சரஸா அம்பிஷியஸா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்ணை மூடி ஒரு குழந்தைத்தனமா எனவே குதிச்சிடறோம் நம்ம எல்லாம். அதுக்கப்புறம் அது எப்படி சம்டைம்ஸ் போய் சேருது, சம்டைம்ஸ் போய் சேரல, அது கரையிறது இல்லை. அதனால அந்த குவாலிட்டி நினைச்ச குவாலிட்டி வரும், சம்டைம்ஸ் வராது. இந்த அயர்லாந்து பக்கத்துல வரல. ஈவன் இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்துச்சு, அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்போ இன்னும் ஃபாஸ்டா ஒரு நம்பிக்கையோட அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லாம் வந்துடும் சார் கரெக்டா மாதிரி. நிறைய படம் நான் கஷ்டப்பட்டு வேஸ்டா போயிருக்கு, கடைசியில பார்க்கும்போது ஐயோ இதுதானான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பொறுத்தல ஐ திங்க் இட்ஸ் சக்சஸ் சொல்லலாம் நம்ம. அண்ட் எல்லாமே வயலண்டா இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலாம். இது வந்து குழந்தைங்க எல்லாம் பாக்குறது, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது நல்ல விஷயம் சொல்லலாம். சூப்பர் சார். வந்து நான் பல படங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு வேஸ்டா போயிருக்கு, ஆனா அயலான் அப்படி இல்ல. இப்போ நிறைய வயலண்டான படங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது இதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் உங்க 2 பேருடைய அயலானுடைய மிகப்பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நீங்க இப்படி சொல்ற ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சார் வந்து நான் ரொம்ப நான் வந்து இனிஷியலா கொடுக்கும்போது சிஜியே இல்லாம கொடுத்தேன் ஃபுல் மூவிய. ஒண்ணுமே இருக்காது சார், இங்க இது வரும் சார் அங்க வரும் சார்னு சொல்லிட்டே இருப்பேன். ஓகே அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சமா கிரே ஸ்கேல்ல கொடுத்தேன். இதானவா அப்படின்னாரு. இல்ல சார் நல்லா வருங்க சார், இது கொஞ்சம் அப்படி வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சம் ஒரு 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 சீன்ல மட்டும் ஃபைனல் வரும்போது சார் இந்த மாதிரி ஃபுல்லா வந்துடும் சார், வந்துருமா எனக்கு அவர் கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வகீர் வகீர்னு இருக்கும். ஐயோ சார் வந்து சார் கண்டிப்பா வந்துரு சார். ஓகே பாப்போம். ஏன்னா அந்த ஒர்க்கு எவ்வளவு கஷ்டம், அது எப்படி கொண்டு வரணுங்கிறது சாருக்கு தெரிஞ்சதுனால அவர் முன்னாடியே அலர்ட் பண்ணாரு. அதுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இது சாதாரணமான விஷயம் இல்லைங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் உடனே கேட்டு உடனே போய் முடிஞ்சோன்னா மீட்டிங் முடிஞ்சா வெளியே போய் போன் அடிப்பேன் ஃபேந்தமுக்கு, சீக்கிரம் சீக்கிரம் நம்ம நல்லா விட்ட காமிக்கணும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. கடைசியா ஃபைனலா சார் பார்த்துட்டு சூப்பர் நல்லா பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி சூப்பர் சூப்பருங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்க 3 பேருடைய முகத்திலயுமே தெரியுது. அண்ட் நானும் படம் பார்த்திருக்கேன், அந்த சந்தோஷம் என் முகத்திலயுமே தெரியுது நான் நம்புறேன். ஏன்னா பயங்கர ஜாலியான ஒரு படம், பயங்கர ஹோப்ஃபுல்லான ஒரு படமாவும் இருந்துச்சு. ஸோ படத்தினுடைய ஹீரோக்கு வருவோம். இப்ப படத்தினுடைய ஹீரோட்ட பேசுறதா இல்ல லிரிசிஸ்ட பேசுறதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ ஆக்டிங் பத்தி நிறைய பேசிட்டீங்க. பட் ரஹ்மான், தி ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில நீங்க வந்து பாட்டு எழுதிருக்கீங்க, அவங்க கூடவே சேர்ந்து வர எழுதிருக்கீங்க, அதை சொல்லுங்க. அது ஒரு சர்ரியல் மொமெண்ட் தான் அது. ஏன்னா சார் நம்ம படத்துக்கு மியூசிக் போடணுன்றது ரொம்ப நாள் கனவு. அது இந்த படத்துக்கு நிறைய முறை ரவி கேட்கும் பொழுதும் சார்ட்ட நான் சொல்லவா அப்படின்னு கேட்பாரு. சொல்லாதீங்க எழுத சொல்லிட்டா நான் மாட்டிக்குவேன்னு சொல்லி. பட் அது அது கரெக்டா ஒரு மொமெண்ட் அமைஞ்சு சார் வந்து அதை எடுத்து இப்படி வார்த்தைகள் பயன்படுத்தலாம். எனக்கு ஒரு நல்ல லேர்னிங் செஷனாவும் இருந்தது. ஏதோ ஜாலியான பாட்டு எழுதணும் அப்படின்னா கூட என்னெல்லாம் இருக்கலாம் வேணாங்கிறது வந்து சார் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வேர்டு வேணாம், இது வேண்டாம், இந்த மாதிரி இருக்க வேண்டாம், இந்த மாதிரி இருக்க வேண்டாம்னாங்க. அது ஒரு நல்ல லெசனா இருந்தது. இல்ல அது இல்ல, படம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். கடைசியில ஒரு பாட்டு வேணும்ட்டாரு. சரி, ஐ திங்க் இட்ஸ் குட் ஐடியா. ஏன்னா நாங்க பாட்டு பண்ணி ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு எல்லா பாட்டும் இல்ல. அதுக்கப்புறம் நான் எல்லாம் கேட்டேன், அந்த பாட்டுலாம் இப்ப பழசா இருக்குமே, இப்போ அந்த போட்ட ஸ்டைல்லாம் பழசா இருக்குமே, வேற பண்ணலாம் இல்ல சார் நல்லா இருக்குன்னு சொல்லி. சரி ஓகே. அப்புறம் எனக்கும் ஐ வாண்டட் டு டு சம்திங் ஃப்ரெஷ் அண்ட் நியூ. அப்போ வந்து சரி யார் லிரிக்ஸ் எழுதலான்னு பார்க்கும்போது சரி இப்ப எஸ்கே தான் பாட்டு எழுதிருக்காரு, அவரையே கூப்பிடலாம். நான் டெல்லியில வேற வச்சிருக்கேன். டெல்லியில இந்த பிரசிடென்ட் அவங்களுடைய ப்ரோக்ராம் பசங்க, நம்ம கேஎம் பசங்க அந்த ஷோல அது முடிச்சுட்டு சரி இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிடலாம் நீங்க நைட்டு சொல்ற மாதிரி ஜூம் போயிட்டு இவரோட சிங்கர் ஃப்ரம் பெங்களூர், அவர் வந்து ட்ராக் பண்ணிருக்காரு, இவர் எழுதிட்டு இருக்காரு. நான் வந்து டெல்லியில உட்காந்துட்டு இருக்கேன். சரி இது மாத்தலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் சொல்லிட்டு ஐ திங்க் வி கன்ஸ்ட்ரக்டட் சாங். இவருக்கு செம்ம தூக்கம், ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. எப்படி முடிச்சு 3 மணிக்கு ஐ திங்க் 11 o'clock. என்னன்னா சார் பேசுறாரு, இவங்க இன்டராக்ட் பண்றாங்க, அவர் பாடுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் இருக்கு. நான் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. அதனால லைட்டா தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அப்பயே சொல்லிட்டீங்களா? அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல அலர்ட்டா தான் இருந்தேன். நடுவுல லைட்டா நடுவுல அப்படி போயிட்டு வந்தாரு. நடுவுல போயிட்டாரு. இல்ல 10 minutes கழிச்சு திரும்பி. என்ன இப்படி 2 பேர் இந்த டைரக்டர் மேல குற்றச்சாட்டு வச்சிட்டீங்களே? குற்றச்சாட்டு இல்ல, உண்மைதான். நடுவுல சின்னதா ஒரு லஞ்சுக்கு ஒரு கேப் விட்டது, இவரு டின்னருக்கு ஒரு கேப் விட்டது வந்து அப்பா அப்படின்னு டின்னர் சாப்பிடணும் ஒரு கேப்ல அப்பதான் இவரு வந்து ரிலாக்ஸ் ஏதாவது கேக்குறாங்களா? அதுதான் பாத்துருக்கேன். அருணா அப்படின்னு ஒருத்தவங்க, அப்கோர்ஸ் நம்ம இப்ப அயலான் பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் அவங்க வந்து சின்ன சின்ன ஆசைக்கு நான் இன்னுமே பெரிய ஃபேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அப்கோர்ஸ் பெரிய ஃபேன்ஸ் தான். பட் இப்படி ஒரு லைவ் செஷன் 2024ல பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் சாங்கை பத்தி இன்னும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எப்படி? நல்ல விஷயம் தான். நல்லா பேசுற வரைக்கும் ஒரு வேற ஒரு ஜெனரேஷன் வந்து இப்போ ஐ திங்க் நான் ஒரு 3 ஜெனரேஷன் பார்த்தாச்சு நினைக்கிறேன் இல்லையாப்பா. அந்த டெக்கேட், அதுக்கு அடுத்த டெக்கேட், அப்புறம் ஆக்சுவலி 4வது டெக்கேட் போயிட்டு இருக்கு கதை. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து இப்போ அந்த மியூசிக் இப்போ டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ் திங், யங்கர் ஜெனரேஷன். நான் அதுதான் இப்போ சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ சின்ன சின்ன ஆசையெல்லாம் வரும்போது நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க? நான் பிறக்கல. ஸ்டாண்டர்ட் உங்களையும் விட்டாச்சு. ஓ நீங்களா? நான் எந்த வருஷம்? 91
1 2 91, 92. Yeah. எனக்கு 7 வயசு. 7 வயசு. 7 2 பேருமே நாங்க 2 வயசு. பேரும் 7 வயசு. எனக்கு என்ன ரவுஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா Huh? ஒரு 7 வயசு ஒரு 7 வயசு பையனா நீங்க அந்த பாட்டுலாம் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். வளர்ந்து வந்து அயலானுக்காக வெரி ஃபர்ஸ்ட் டைம் சாரை வந்து அவங்களுடைய ஸ்டுடியோல பார்க்கும்போது பின்னாடி இத்தனை கீபோர்டு இருக்கு. நீங்க உட்காந்துருக்க ரூமை பார்த்தேன் நானு, அத்தனை கீபோர்டு இருக்கு. இல்ல ஆனா 7 வயசுலயே எல்லாம் நான் கேட்டிருக்க மாட்டேன். இல்ல 7 வயசு. நான் சாரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் அந்த சாங் வந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? என்ன இப்படி ஒரு சவுண்ட் இப்படின்றது அப்பல இருந்து நான்லாம் கேட்க ஆரம்பிச்சு, என்னோட அப்பாவும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு, அது அப்படி எல்லா சாங்ஸும் கேட்டு வந்ததுதான். இங்க ஃபர்ஸ்ட் வேற லெவல் சகோ சாங் தான் சார் போட்டு காமிச்சாங்க இங்க ஸ்டுடியோல. அப்ப சார் ப்ளே பண்ணி நம்மளோட சாங்கை காட்டுறாங்கன்னு போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். நான் முடிச்சோடனே ஒரே ரெக்வெஸ்ட் வச்சேன், சார் இந்த பாட்டு மட்டும் நீங்க பாடிட்டா நல்லா இருக்கும். ஓகே, லிரிக்ஸ்லாம் பாசிட்டிவா கரெக்டா இருக்கு, நான் பாடிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த படம் எனக்கு வந்து லைஃப் டைம்க்கே ரொம்ப ஸ்பெஷல். சார் இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான் சார் எவ்வளவு பிடிக்கணும். சார் இப்போ Thank you. மியூசிக்கா மட்டும் கிடையாது, லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல இருந்து எங்க வேணாலும் போய் அச்சீவ் பண்ணலான்றதுக்கு ஹோப் வேணும்ல. இப்ப நமக்கு சினிமால Correct. யாரையுமே தெரியாது, Correct. எங்க இருந்து ஹோப் எடுத்து வர்றது. ஸோ எனக்கெல்லாம் வந்து பெரிய ஹோப் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்ட் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஸோ இதெல்லாம் தான் ஹோப் நமக்கு. ஓகே, இங்க வந்து நம்ம ஏதாவது பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த படம், இந்த மொமெண்ட் இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல். Actually, சூப்பர். இவங்களோட இந்த ப்ரீ டீசர் ரிலீஸ் போகும்போது வேற ஜெனரேஷனுக்குள்ள போன மாதிரி எல்லாமே எனக்கு புது அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி 10 years எக்ஸ்ட்ரா எஸ்டாப்ளிஷ் ஆனாங்கல்ல. எஸ் சார். எனக்கு டிஸ்கவரி இருந்தது. திங்க் இட் வாஸ் வெரி நைஸ். நான் அவ்வளவு போறது இல்லையா சார், போகும்போது நான் பார்த்துட்டே இருக்கேன் யாரா. இப்போ நாங்க அடிக்கடி வருவோம் சார், கண்டிப்பா உங்களுக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டே இருக்கேன். சார் வந்து படம் பார்த்து முடிச்சிட்டு சார் வந்து உங்க வேர்ட்ஸ் தாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய, அதுதான் எனக்கு பயங்கர பெருமை. ஏன்னா ரவி சார் படத்துல இருந்து சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ரவிக்குமாரோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் கேட்பேன் இந்த படம் எப்படி இருக்கு, அவரோட கிரிட்டிசிசம் பார்க்கணும். பார்க்கும்போது சரி இவருனா கொண்டாரு பார்க்கலாம் ஆஹா, பயங்கரமான கிரிட்டிக். ஓ அவர் கரெக்டா அது அதோட இருக்க ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு போயிரு. அப்போ அப்பதான் சரி இது நல்ல மூளை இருந்தாருக்கு. அண்ட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, எஸ்கே அண்ணன் ஒரு ஹார்ட், ஏஆர்ஆர் சார் ஒரு ஹார்ட், ரவி சார் ஒரு ஹார்ட், லவ் யூ ஆல், வெயிட்டிங் ஃபார் அயலான் 2. பண்ணிடலாம். இன்னும் சூப்பரா இதுல இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் சரி பண்ணி இன்னும் ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் டெஃபினட்டா வரும். சார் இருக்காங்க, ரவி இருக்காரு, ரவி பார்த்து ஐடியா எல்லாம் பிடிச்சிட்டாரு ரவி. அண்ட் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே ஏஆர்ஆர் சாரும் ரஜினி சாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரஹ்மான் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் பார்த்துட்டு, அயலான் படம் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசினதா சொல்லியிருந்தீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபோன் பண்ணாங்க, சார் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னதே, சிவா என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன எஃபர்ட், மை காட் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு அப்போல இருந்தே அது பயங்கரமாச்சு. ஏன்னா சார் அதை சொல்லிட்டு சொன்னாங்க, நான் ரோபோ பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தெரியும் இது எவ்வளோ டஃப்பான ஒரு ஃபிலிம்ன்றது தெரியும். அதை நீங்க எல்லாரும் இவ்வளோ உழைப்பு போட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் எங்களுக்கு ரோபோ பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். ஏன்னா ஒரு சைஃபை ஃபேண்டசி எடுக்கணும், ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்ணணும்னா நமக்கு எந்திரன் 2.0 தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 2.0 வரல. நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ரோபோ தான் மைண்ட்ல இருக்கு. ஒரு என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும், கிராண்டாவும் இருக்கணும், பெருசா இருக்கணும்னு உன்ன சொன்னேன். அது பெரிய இன்ஸ்பிரேஷன் சொன்னேன். அப்ப சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட் சொன்னாங்க. அவங்க எவ்வளவு கிரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அவங்க சொன்னாங்க, இப்ப நீங்க தான் சிவா எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு மாவீரன் மாதிரி ஒரு படம், ஒரு அயலான் மாதிரி ஒரு படம் புதுசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆடியன்ஸ்க்கு பெருசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்துக்காக நாங்க எல்லாரும் போட்ட எஃபர்ட்டை வந்து அழகா வந்து அது எங்களை சந்தோஷப்பட வச்ச அந்த மொமெண்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் தலைவா. எப்பவுமே நீங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவிட்டிக்கு டீம் எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் சொல்ல சொன்னாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு ஃபிலிம் நீங்க வந்து புல் ஆஃப் பண்ணிருக்கீங்க, கிராண்டா இருந்துச்சு ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மை காட் நீங்க கேட்டதே பெரிய விஷயம். சூப்பர். சாரோட இங்க ஸ்டுடியோல வந்து உங்களோட அந்த விஆர் இது சொல்லி எனக்கு ஒரு மை காட் கிடைச்சது. அதே மாதிரி ஒரு மை காட் வந்து சொன்னாங்க, மை காட் என்ன எஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த
அவர் பார்த்த லெமஸ்க் வந்து சரி, அது விஷயமா ஏன் சார் பிளக்இன் பண்ணிக்கிறேன். சார் ப்ளீஸ் சார். அவர் பார்த்த லெமஸ்க் வந்து இது வந்து ஃபைனலி நாங்க இந்த சேர் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஃபாரின்ல தான் வாங்க முடியும். இப்போ கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஒரு வெர்ஷன் 2 ஆஃப் தட். சூப்பர். More sense and more haptics, more audio, better audio. Going to finally, it's going to come. The mask. So வெயிட்டிங் ஃபார் இட். சூப்பருங்க. நாங்களும் அதே மாதிரி பார்த்து அதை இத மாதிரி தான் நானும் தோல்ல போட்டு தூக்கிட்டு 6 வருஷமா. சூப்பர். அண்ட் முரளி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏஆர்ஆர் சார் வந்து எப்பவுமே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்களா, அதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு? சும்மா மறைஞ்சுக்கிறது தான், ஒளிஞ்சு போய். And But- also light வரும்போது ஆக்சுவலி கண்ணுல தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த சம்டைம்ஸ் சந்தோஷமா சொல்லிருந்தா கூட தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்புறம் யாராவது கொடுத்து எல்லாம் எழுதிட்டே இருக்காங்க. ப்ரொடெக்ஷன். அண்ட் எனக்கு ஒரு question இருக்கு சார் உங்களுக்கு. சாரி நான் இன்டரப்ட் நீங்க என்ன அது சார் உங்களோட கிளாஸ் என்னுடைய ஸ்டைலிஸ்ட் என் ஒய்ஃப் தான் சார். அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க ஃபுல்லா. ஒரு லேடிக்காக ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும் என் ரூம். நான் வந்து போடுறது சிம்பிள். ஸ்டுடியோல வந்து பார்க்கும்போது வேற ஒரு டிஷர்ட் ஒரு ஷர்ட் மாதிரி. பட் மேல போய் பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா ஓ எனக்கு தான் வாங்கி வச்சிருக்காங்களா. ஷூஸ், விதவிதமான ஷூஸ், விதவிதமான ஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் லிட்டரி. ஐ திங்க் ஷீ இஸ் வெரி பேஷனேட் அபௌட் இட். ஸோ எனக்கு கவலையில போய் வாங்கணும் எங்க வேணா. பட் மோஸ்ட்லி எல்லாம் பிளாக் கலர் தான் இருக்கும். அது ஐ ஹேவ் டு டெல் ஹர் பிளாக் மட்டும் போட்டா ஒரு மாதிரி இருக்கும், வேற கலர் கூட வாங்கி வைக்கணும். ஆண்ட்ரூ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அயலான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு போட்டு நிறைய ஹார்ட்ஸ் Thank you. டைப் பண்ணிருக்காங்க. நீங்க பாட்டு கேட்டதை பத்தி சொன்னீங்க சார். ரவிக்குமார் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, சார் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம படத்துக்காக அவர் அவ்வளவு எஃபர்ட் போடுறது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் பத்தி சொல்லுங்க சார், அயலானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணது பத்தி. ஐ திங்க் இந்த பேக்ரவுண்ட் அது படம் பார்த்தோம் பயமா இருந்துச்சு. ஐயோ இந்த ஆள் மாட்ட விட்டாரு. ஏன்னா ஒரு ஸ்கோப் மாதிரி இட் லுக் வெரி பிக். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி we had to use a bigger orchestra. சின்ன சின்ன விஷயம் லைக் இந்த சிங்க், அதுக்கப்புறம் சயின்டிபிக் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸோட அப்படி கடைசி வரைக்கும் ஆக்சுவலி இது ஒரு போராட்டம் தான். எங்க ஹோல் டீம் டே அண்ட் நைட் ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ரிதம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தூங்கவே இல்லை ஆக்சுவலி. நியூ இயர்க்கு தூங்கல. நியூ இயர்க்கும் போயிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலி டேக் ஆஃப் பண்ணலாம் ஒரு 3-4 days தான் படம் வர ரிலீஸ். We have to keep going. But I think தொழில் வந்து அதான் சகஜம். லைக் நல்லா பண்ணணும்னு ஆசை. அப்புறம் கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி வந்துட்டு எங்க அசிஸ்டன்ஸ்ல மிக்சிங் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்களாம் ஓகேன்னு சொன்னதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. அண்ட் ஒருத்தவங்க ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு வருஷம் தோல்ல சுமந்துட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி ரவிக்குமாரும் எஸ்கேவும் தோல்ல சுமந்துட்டு கொண்டு வந்து நமக்கு தியேட்டர்ல கொடுத்துட்டாங்க, அது சக்சஸ் அப்படின்னு தெரிஞ்சோடனே உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது எப்படி இருந்துச்சு? சம்டைம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் சக்சஸ் சொல்லிட்டு. ஒரு மாதிரி அது இவர் சொல்ல நான் வேற ஒரு படம் பண்ணேன் சார், ஒன்னும் படாதீங்க சும்மா இருங்க, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல அவரு ஸோ நான் ஆக்சுவலி ஐ ஹேட் அன் ஐடியா லைக் இது எப்படி வரும். பிகாஸ் ஏன்னா மெயின் திங் எனக்கு அந்த சிஜி தான் கரெக்டாக வருமான்ற மாதிரி. அது வந்து ஜனங்கள்லாம் ஐ திங்க் சிஜின்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெக்னாலஜி. அது எப்படி அந்த நம்ம வைப் பண்றோம், நம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, நம்ம அது அதுல ஒரு சோல் இருக்கா தான் இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த அனிமேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி இந்த ஏலியனோட. தட் வாஸ் ஹியூஜ். உண்மையா அது ஒரு மாதிரி ஒரு இந்த மாதிரி கிரீச்சர் இருக்கிற மாதிரி நம்ம நடிக்க செய்யும். அந்த மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு என்ன லாஸ்டா தான் சித்தார்த்தோட வாய்ஸ் திங்க் முதல்ல நான் இது ஒரு கேரிகேச்சர் மாதிரி இருக்கும்னு நினைச்சிருந்தேன். பட் அந்த கேரிகேச்சர்ல போயிட்டு ஒரு வாய்ஸ் வரும்போது அதுக்கு ஒரு சோல் வந்துச்சு. அது ஒரு ரியலி ஒரு தம்பி மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்தாரு. ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஹோல் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு கிங்கின்னு ஒரு சாங் அதுக்கு வேற சாங் பண்ண ஆக்சுவலி. அந்த சாங் வந்து மோர் ஒரு மிக்கி மவுஸோட வாய்ஸ் மாதிரி வச்சு கம்போஸ் பண்ணியாச்சு. எழுத போறோம், அப்புறம் பார்த்து சித்தார்த்த ஒரு வாய்ஸ் வந்து ஐயோ அது கரெக்டா இருக்காது, அது வந்து கொஞ்சம் ஜாலியா ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு, சீரியஸா இருக்கணும் சொன்ன மாதிரி அப்புறம் ஃபுல்லா மாத்தி கிங் போட்டாச்சு. லாஸ்டா தான் ஃபைனல் சிஜியை சார் காமிச்சோம். எனக்கு என்ன ஒரு 2
2 months முன்னாடியாவது இந்த ஃபைனல் சிஜியை மொத்தமான சாருக்கு காமிச்சிருந்தா இப்ப எப்படி இந்த இதுல ஏற்பட்ட மாற்றம் மாதிரி படம் முழுக்கவே நிறைய மாற்றங்கள் நான் சொல்றதுக்குள்ள தீபாவளி போடுறாங்க, தீபாவளி வராதுன்னு சொன்னேன். சார் உங்களுக்கே என்ன கேட்டாரு, என்ன ஏப்ரலா அப்படின்னாரு. எனக்கா பகீர்னு ஆயிடுச்சு சார், உங்களுக்கு தான் சார். சார் பொங்கலுக்கே வராதுன்னு தான் சொல்லிட்டே இருந்தேன். வராதுன்னு சொல்ல, நல்லா வரணும். ஏன் சார்? இல்ல சார், அது அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க சிஜி வந்து கரெக்டா வந்துடணும்ன்றதா. அதுதான் இந்த படத்தோட ஒரு சோலே, அதுதான். அது கரெக்டா வந்ததுதான் எல்லாமே. அண்ட் சக்சஸ பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது தான் எனக்கு வந்து சக்சஸா தெரிஞ்சது. ஏன்னா இது ஒன்ஸ் தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா தமிழ் மக்களுக்கு வந்து இது பிடிக்கும். ஏன்னா இது மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, நம்ம ஊர் படமா. ஸோ அதனால அவங்க கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஃபிலிம் வந்து இன்னைக்கு இப்ப தியேட்டர்ல ஒரு 1 month ஓடுதுன்னா இந்த டைம் பீரியட் மட்டும் இருக்க போற படம் கிடையாது. இது நாளா இல்லைன்னா கூட இந்த படம் இருக்கும். அந்த குழந்தைங்க எல்லாம் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க சொல்ற படமா இருக்கும். அவங்க குழந்தைங்களுக்கு நாளைக்கு சொல்ற படமா இருக்கும்ன்ற நம்பிக்கையா இருந்தது. எனக்கு இது ஸ்கிரீன்ல கொண்டு வந்து சேர்க்கறது தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸா தெரிஞ்சது. அன்னைக்கு ஸ்கிரீன்ல போயிட்டு சாரோட பிஜிஎமோட அயலான்னு டைட்டில் வரும்போது எனக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ், ஒரு எமோஷனல் மூமெண்ட், கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து சக்சஸ் மூமெண்ட். தேங்க்யூ எல்லாருக்கும். இன்னொன்னு கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. தியேட்டர்ல போய் உட்காந்தோன்னே முதல்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் அப்படின்னு வந்தது வந்து ஒரு ஒரு சூப்பரா, அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது. அண்ட் அது டியூ ரெஸ்பெக்ட் நீங்க டீமா கொடுத்துருக்கீங்கன்றதும் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசு. 30 years உங்களுக்கு 30 years ஆயிடுச்சு. அது 42 years. I mean, music experience. இசையில மட்டுமே 42 years. நான் இந்த படம் பண்ணும்பொழுது, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 5 years சினிமால. சோ சாருக்கு வந்து என்னன்னா இந்த சின்ன பசங்க ஏதோ இவ்வளவு பெரிய ஐடியாவை கொண்டு வந்துட்டு என்னமோ சொல்றானுங்க, நமக்கு எதுக்கு இந்த வேலை நினைச்சிருந்தா அது முடியாது. சோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவங்க ஏஜுக்கு எங்களை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த பசங்க பண்ணுவாங்க, நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது சார். அப்போ அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே கொடுக்கணும். ப்ராஜெக்ட் 82ல ஆரம்பிச்சேன். 82ல ஐ திங்க் மூவி இண்டஸ்ட்ரியில வாசிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 91, 92ல ரோஜா. ஸோ அந்த டைம்ல ஃபுல்லா ஒரு சைஃபை பண்ண முடியுமா, இந்த மாதிரி படம் பண்ண முடியுமான்றது. அப்ப எல்லாமே ஃபோக் படம் தான் வாசிருந்தேன்ல. ஃபோக், அப்புறம் கிளாசிக்கல், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மலையாளத்துல, அதுக்கப்புறம் கன்னடத்துல, அதுக்கப்புறம் தெலுங்குல, தமிழ்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மணிஷா கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் தான் ஒரு ஸ்பீல்பர்க் கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஏன்னா அவர் தான் நம்ம ஊர் ஸ்பீல்பர்க். அது பண்ணும்போது ஐ திங்க் அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து நம்ம என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி ஒரு நாள். அப்புறம் இப்போ ஹாலிவுட் போனோட ஃபர்ஸ்ட் வந்து ஐ டிட் ஸ்லம் டாக், அப்புறம் அந்த சைனீஸ் படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் பிரேசிலியன் படம் பண்ணியிருக்கேன், பெலே, அப்புறம் ஈரானியன் படம் பண்ணியாச்சு, மெசஞ்சர் ஆஃப் காட். அதுக்கப்புறம் 127 சொல்லிட்டு பக்கா அமெரிக்கன் ஃபிலிம், அப்புறம் காமெடி ஃபிலிம் கப்புள்ஸ் ரிட்ரீட் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சங்கரோட படம் தான் 2.0, அப்புறம் ரோபோ, இதெல்லாம் ஹியூஜ் மூவிஸ் யூனோ. அண்ட் ஸோ இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம் போனா தான் சொல்றேன், ஒரு மிக்ஸ்ட், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம், ஒரு ஈடி, அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு கலவை, அது நம்ம ஊர் கல்ச்சர் நம்ம ஆளுங்க கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? சோ எஸ்கே வந்து அடுத்தடுத்த புது முயற்சிகள் எல்லாத்துக்குமே அங்க வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு அந்த சார் வச்ச அந்த நம்பிக்கையை கரெக்டா காப்பாற்றணும்ன்றது முக்கியமான பாயிண்ட் இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கண்டிப்பா சார் வந்து செஞ்சிருவாங்க. கமிட் பண்ணிருக்காங்கன்னா அதை செஞ்சிருவாங்க. பட் அதை வந்து நல்லா பண்ணிருக்காங்க, நம்ம நம்பணும், இந்த பசங்களே அவங்க கரெக்டா பண்ணிருக்கானுங்கன்னு சாரை ஃபர்ஸ்ட் சொல்ல வைக்கணும். அது எங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் சொல்லுங்க, வேற ஏதாவது क्वेश्चन வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. 2.0ல நீங்க வந்து நிறைய சவுண்ட்ஸ் புதுசா எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வெங்கின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அயலான்ல நீங்க புதுசா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களா, ஆர் ஏதாவது சவுண்ட்ஸ் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி அது இன்னும் முடியாம போச்சா? பயங்கர சேலஞ்சிங் என்ன இருந்துச்சு? இல்ல அது வந்து ஒரு மல்டி ஜானர் இல்ல, அது ஒரு தேசி, ஒரு சவுத் இந்தியன் மூவி. அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்பிஷியஸ் ஒரு ஏலியன் ஒன்று இருக்கு, அப்புறம் ஸ்பேஸ் ஷிப் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ரோபோ பெருசா வருது, அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு. ஒரு மல்டிபிள் திங். ஸோ ஒவ்வொரு ஜானருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கும் இருக்கணும், மிக்சிங்கும் இருக்கணும். ஸோ சம்டைம் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, மியூசிக்கை கம்மி பண்ணுவாங்க, அது வேற ஒரு விஷயம். எங்க ஸ்டுடியோல மிக்சிங் பண்ணாங்க நினைக்கிறேன். ஸோ மிரட்டி வச்சிருந்தேன், ஏதாவது மியூசிக் கம்மி பண்ண
ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பண்ற கஷ்டம் எல்லாம் கடைசியில கண் மொழி அவங்க டேனே ஒர்க் பண்ணிட்டு முடிக்காம தூக்கம் இல்லாம என்ன பண்றாங்க, அப்படி கம்மி பண்ணிடுவாங்க. நல்லா பண்ணுதுன்னா ஒண்ணுமே காணோம்ன்ற மாதிரி. அது மாதிரி நிறைய படம் இருக்கு, பெரிய பெரிய படம்லாம் இருக்கு. லைக் மியூசிக் கம்மி பண்ணிட்டு கடைசியில் ஐயோன்ற மாதிரி வேஸ்ட் ஆகும். ஸோ கடைசி வரைக்கும் ஐ திங்க் ஒரு போராட்டம் தான். ஆடம்னு ஒருத்தர் ஒரு சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள் மாதிரியே ரஹ்மான் அவர்களுக்கும் இளமை குறையவே இல்லையே, அதே எனர்ஜியோட அதே துள்ளலோட இருக்காங்களே அப்படின்னு. அந்த எனர்ஜியை பத்தி அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சொல்லுங்க. ஆல்வேஸ் பாசிட்டிவா திங்க் பண்றதுதான் ரீசன் நினைக்கிறேன். நான் சாரை சந்திச்ச எல்லா தருணத்திலயுமே அது மட்டும்தான். எதுல நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், நம்ம வேலையில எவ்வளவு சின்சியரா இருக்கணும், அண்ட் எப்படி பாசிட்டிவா யோசிச்சுட்டே இருக்கணும். எனக்கு சார்ட்ட ஆச்சரியமா இருக்கிறது வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னாலாம் டிராவல்னா அதுக்கெல்லாம் 1 வாரம் முன்னாடி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பேன். டிராவல் பண்ணலன்னா அதோ முடிச்சேட்ல குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 2 வாரம் இங்க சென்னையில இருந்துட்டு எஸ்கேப் ஆயிடணும், வந்துட்டு திரும்பி வரணும். என்னன்னா சார் வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸோட இயர் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இவ்வளவு வருடம் ஆனா எப்படி ஒரு மரத்துல அந்த தழும்புகளா இருக்கும்ல, எவ்வளவு பழசாச்சுன்னு. அது அந்த தழும்பு காமிச்சதே இல்ல, அன்னைக்கு பூத்த பூக்களை தான் நிறைய காமிச்சிருக்காரு. அதனால எங்களுக்கு என்னன்னா அது அப்படிதான் கவிதைக்கு பிறந்த தலைவாணி. இருந்துச்சு. அதனால எனக்கு என்ன அதை பார்க்கும்போது சார் வந்து பேசும்போது எல்லாமே எனக்கு என்ன, இன்னைக்கு இருக்கிற கரண்டா பேசும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பேசுறதுக்கு. எனக்கு என்ன தெரியுமா அல்லது அந்த இதெல்லாம் எதுவுமே ஒரு துளி கூட இல்லை. அதனாலதான் எனக்கு ரொம்ப சார் கூட பேசவே முடிஞ்சது. இல்ல நான் எங்க போய் பேசுறது. நான் வந்து பிகாஸ் நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், எழுதியிருக்கேன், அந்த 99 சாங்ஸ். அப்புறம் அதுக்கு வந்துருக்காரு எஸ்கே. அதுக்கப்புறம் இப்போ லெமாஸ்க்கு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். அது வந்து படம் கிடையாது, வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ கியூரியஸ், எப்படி பண்ணீங்க, எது பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு. ஸோ அப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுவும் 2வது படம் பண்ணும்போதே இது இவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு, எது வேற சம்டைம்ஸ் அவங்க சிஜில பண்ணும்போது ஸ்கிரீன் பிளே தான் போயிடும், தப்பா போயிடும். போயிட்டு கட்சியில ஒண்ணுமே கரெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குள்ள செலவு பண்ணிருப்பாங்க கோடியா. அது மாதிரி ஹாலிவுட் படமே தப்பா இருக்கு. எல்லாமே ஒர்க் பண்ணி கட்சியில பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது கொஞ்சம் மாதிரி அந்த பயங்கரமான ஒரு ஃபோர் திங்கிங் வேணும், எப்படி வரப்போகுது படம். ஸோ அப்போ கேட்டா எப்படி பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு ஸ்டோரி ஓர்லாம் பண்ணிட்டு சார். முதல்ல ஃபுல்லா டிசைன் பண்ணிச்சு படம், ஒரு 1.5 வருஷம் பண்ணோம் இந்த மாதிரி. டாட்டூ எஸ்கே அவர்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கொடுப்பாங்க. தண்ணி மேல ஓடுற அளவுக்கு ஒரு சூப்பர் பவர் எல்லாம் கொடுத்து இன்விசிபிள் ஆகிற அளவுக்கு எல்லாம் பவர் கொடுத்துருக்காங்க. இப்ப ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னா அது என்ன சூப்பர் பவரா இருந்தா பெட்டர்? உங்களுக்கு சொல்றேன், 3 பேருமே சொல்லலாம். சரிங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஜி. என்ன 2 பேரும் டார்கெட் அவங்க மேல வச்சிட்டீங்களா? அவங்க இல்ல அவருதான் இப்ப யோசிச்சு முன்னாடி ஒண்ணு சொன்னார்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரு, ஆன் ஸ்பாட் கவிதைகள், தழும்புகளை கட்டாமல் பூக்களை வந்து அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுங்க ஜி. டாட்டூக்கு என்னென்ன சூப்பர் பவர் இருக்குன்னு நான் தான் சொல்லணும். அதனால அது எனக்கு எங்க கொடுக்க போகுது. எப்படி எவ்வளவு தன்னடக்கமா ஒரு ஆணவமான பதில் பாத்தீங்களா? ஆக்சுவலி இப்ப இருக்க சூப்பர் பவர் சொன்னா ஐ திங்க் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவ்வளவு நெகட்டிவ் வேர்ல்டு இல்லைன்னு எனக்கு தோணுது. இல்ல மேபி இவ்வளவு இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாம மறைச்சிருந்தது, திரைகள் இருந்தது. இப்போ திரை இல்லாம ஒன்னொன்னு அப்படியே மூஞ்சில வருது. ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு அடல்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் மீறி நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில வந்து ஒரு ஹோப்பா இருக்க முடியும், நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம சொசைட்டிக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும், இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, ஒரு டீச்சருக்கு, ஒரு கலைஞனுக்கு, அதெல்லாம் மீறி எப்படி இவ்வளோ சம்டைம்ஸ் ஒரு கமெண்ட் படிக்கும் போது அது நம்ம ஒரு திருக்குறள் படிக்கிறோம், அதே பேஜ்ல வந்து ஒரு வேற கமெண்ட்டும் வருது, நம்மளை பத்தி வருது, இல்ல அடுத்தவங்களை பத்தி வருது, ஒரு பிலீஃபை பத்தி வரலாம். ஸோ இதெல்லாம் மீறி எப்படி நம்ம ஃப்ளோட்டா இருக்கும், எல்லாரோட சேலஞ்ச். நம்ம எனக்கு கொண்டு இல்லை, இவர் கொண்டு இல்லை, இவர் கொண்டு இல்லை, எந்த நல்லது போட்டாலும் ஒரு கெட்டது, ஒரு மாதிரி ஒரு ரெவலேஷன் மாதிரி, எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி ஷோ. அண்ட் இதுதான் நம்ம சூப்பர் பவர். இதெல்லாம் மீறி ஒரு லைட் ஹவுஸ், ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி நம்ம எதையாவது நோக்கி போறதுதான் ஐ திங்க் ஒவ்வொருத்தருடைய சூப்பர் பவர். மனுஷனா இருக்கிறது ஒரு சூப்பர். நான் ஒண்ணு சொல்லணும், நீங்களும் சரி, உங்களோட மியூசிக்கும் சரி, ஆல்ரெடி நிறைய பேர் கலங்கரை விளக்கம் தான். அதை நான் தனியா சொல்லணும்ல, பல பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் யுவர் ஃபேன்ஸ் நான் சொல்றேன்,
புகழும் இறைவனுக்கு. ஏன்னா அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு காதல், அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. எனக்கு வந்து கேட்டீங்களா எப்படி யங்கா இருக்கீங்கன்றது, அந்த யங்கா இருக்கிறது அந்த ரிஃப்ளெக்ஷன் தான். ஒருத்தர் மூஞ்சில அந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு குழந்தையோட நம்ம நிறைய பேர் இப்போ மாஞ்சா அனுப்புறாங்க ஃபாரின்ல எல்லாம், என் குழந்தை ஆடுது பாரு, என் குழந்தை பாடுது பாரு மாஞ்சா சொல்லிட்டு. எனக்கு நிறைய வந்தது மாதிரி. ஆக்சுவலி வாயிலே வரல, மாஞ்சா மாஞ்சான்னு பாடிட்டு இருக்கு. குட் திங். அதுவே குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு மியூசிக் பிடிச்சுன்னா அது பெரிய விஷயம். ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ மாஞ்சானி பாட்டு கேக்குறோம், எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. அப்கோர்ஸ் எஸ்கே ரவிக்குமார்க்குலாம் சூப்பர், சாரே வந்து ப்ரோமோல டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, அப்படி எல்லா எக்ஸைட்மெண்ட்டுமே என்ன இருக்கு. பிடிச்சி எழுத்துறேன். நான் பாட பட் என் பையன் எஸ்கே போயிட்டான். ஆமா, நாங்க அமீனையும் இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அவர் வந்து இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 daysன்னு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு ஓடிட்டாப்ல. பட் அடுத்த ஒரு பாட்டுக்கு அவரையும் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சே தீரும். கன்ஃபார்மா அதை பண்றோம். Yes. So, எனக்கு என்னன்னா, இப்பவுமே நீங்க சொல்றீங்க ஃபாரின்ல இருந்து எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புறாங்க, அதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு யாராவது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணா அது அதே எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதா? ஏன்னா எவ்வளவு பேர் உங்க டெய்லி பார்க்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ வண்டி ஓடுதான். ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எதுக்கு மியூசிக் பண்றோம்னா, ஒரு எதுக்கு ஒருத்தர் சமைக்கிறாங்கன்னா சில பேர் பிடிக்கும்ன்ற மாதிரி சர்வ் பண்றதுதான் சமைக்கிறாங்க இல்லையா? எது சமைக்கணும். ஸோ மியூசிக் அப்படிதான். ஒருத்தர் ரசிக்கலன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் நான் தான் என்னோட மியூசிக் ரசிக்கணும். அது அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிடிச்சாதான் இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே போகும். ஏதாவது பிடிக்கலன்னா கண் முடிக்காம நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி எதனால நல்லா இல்ல, எதனால அது இந்த மாதிரி நினைச்ச மாதிரி வரல, இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்பதான் லால்ஸ் ராம் மாஸ்டரிங் முடிச்சோம் ஆக்சுவலி. ஸோ நான் தூங்கலாம், அது எழுந்ததே வந்து 7:10 தான் இருந்தேன். நாங்க படுத்தது வந்து 4 மணிக்கு ஈவினிங். அதுக்கு சொன்னேன் இன்ஸ்டா லைவ் இருக்கு, நேரம் இங்கதான் வரப்போகுது நினைச்சேன். ஓகே. அண்ட் ஒரு எஸ்கே ஃபேன் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. படம் பார்த்துட்டு அண்ணி, பாப்பா, குழந்தைங்க, ஃபேமிலி என்ன சொன்னாங்க? உங்களுடைய ஃபேமிலி என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் குகன் வந்து இப்ப கூட நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சானி மாஞ்சானி மாஞ்சா அவன் ஒரு டியூன்ல பாடுவான். அதை அப்படி பாடிட்டே தான் சுத்திட்டே இருப்பான். அண்ட் ஆராதனாக்கு வந்து படம் எல்லாம் நல்லா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது படங்களை ஃபுல்லா. அதனால இந்த படத்துக்குள்ள இருந்த நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் ஆர்த்திக்கு வந்து நான் கொஞ்சம் ரஃப் வெர்ஷன் கொஞ்சம் காமிச்சிருந்தேன் அவங்களுக்கு வந்து அந்த வெர்ஷன் தான் இப்படி மாறி இருக்கான்றத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 5 நிமிஷம் படத்துல அந்த கிங் சீக்வன்ஸ்ல வந்து ஏலியன் வந்துட்டு உள்ள ஃபுல்லா போகல, அந்த சீக்வன்ஸ் ஏலியனே இல்லாம காமிச்சிருந்தேன் அவங்களுக்கு. அவங்க இதுல என்ன வரும் ஏது வரும்னு காட்டுதாங்க. ஸோ அந்த சாரோட மியூசிக்கோட அந்த ஒரு 5 minutes பார்த்துட்டு அவங்க தியேட்டர்ல பக்கத்துல உட்காந்தாங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பாக்குறேன், இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குங்க அப்படி சொன்னாங்க. சோ அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு. பக்கத்துல நானும் இருந்தேன், இந்த பக்கம் இருந்தாரு, கூப்பிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அதான் அவங்களோட ரியாக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நானு. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபுல்லாவே இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த படத்தோட எது சம்பந்தமா பேசினாலும் அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அவங்க எல்லாருக்குமே. அண்ட் என் அம்மாவா இருக்கட்டும், என்னோட மாமா, அத்தை எல்லாருக்குமே வந்து இந்த படம் எங்க மாமா வந்து படம் பார்த்து செகண்ட் டைம் திரும்ப போய் பார்த்துட்டு வந்துட்டு இப்பதான் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லா புரியுது அப்படின்னு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இவரை பத்தி கொஞ்ச நேரம் கேட்டு இருந்தாங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு, எங்க போய் கத்துக்கிட்டாரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கு. இந்த எல்லாம் கத்துட்டு ஒரு படம் பண்ணி கத்துக்க வேண்டியதான் விஷயம். ஒரு பதில். ஆமா கண்டிப்பா இல்ல, ஒவ்வொரு படமும் ஒரு லெசன் தான். அது அதோட வாழ்க்கை தான் நம்ம பெஸ்ட் லெசன். அந்த ஒவ்வொரு படம் பண்ணும்போது இன்னும் நல்லா வரணும், எங்க கத்துக்கலாம், இது சரியா இல்லையே, இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், அதுதான் பெரிய லெசன். யாருமே ஃபுல்லா தெரியாது. அதுதான் ஒவ்வொரு படமும் ஒரு லெசன். இந்த படம் எங்களுக்கு ஒரு புக்கு. எல்லா படமும் சாப்டர்னா இது புக். அந்த மாதிரி அந்த சூப்பர் ஹீரோ கொஸ்டின் அப்படியே விட்டோம் பாருங்க. உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ரியல் லைஃப்ல சூப்பர் பவர் இருந்தா பெட்டரா இருக்கும். அது என்ன? சொல்றேன் ஆன்சர். எல்லாரும் சேர்த்த நான் சொல்றேன்னா, எனக்கு நம்மள யாராவது பார்த்தாலே அவங்க வந்து ஹாப்பி ஆயிடணும். அதுக்குதான் வேலை செய்யறோம். அந்த வேலையை மீறி நம்மளை பார்க்கும் போதே அது நடந்துச்சுன்னு அந்த சூப்பர் பவர் இருந்தா நல்லா இருக்கும். நடுவுல தன்னடக்கமா ஒரு பதில் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அதே ஒண்ணு சொல்லி அதை சமாளிச்சு வச்சிருந்தா மறுபடியும் என்கிட்டயே வந்துட்டீங்களா?
என்ன சொன்னாங்க, அவன் ஏலியனுக்கு என்ன டேட்டூக்கே சொன்னாங்க? அவரு இல்ல தான் கொடுப்பேன் டேட்டூ கிட்ட இருக்கு இல்லையா ஒரு நோயை குணப்படுத்துறது, ஆஹ் அந்த பவர் இருந்ததுன்னா என்னால நிறைய பேர்த்த குணப்படுத்திருக்க முடியும். அந்த பவர் வேணா எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர்ங்க. சினிமால தான் பண்ண முடியும். இல்ல கிடைச்சா நான் போய் எல்லாருக்கும் வந்து குணப்படுத்தி விட்டுருவேன். சூப்பர். அதையே வந்து ஒரு 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 1 இயர்க்கு ஃபுல்லா கேப் இல்லாம. விவேக் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஏஆர்ஆர் சார், நீங்க சமீபத்துல வாங்கின புது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா? ஃபுல்லா எல்லாம் புதுசு தான். இந்த ஸ்பீக்கர் M2 JBL ம். அதுலதான் என்னோட மெயின் ஸ்பீக்கர். இதுதான் நான் மிக்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் கண்டினியூம், அப்புறம் குவாண்டம், கிரானுலர் சிந்தசிஸ், அப்புறம் ஹேமண்ட் ஆர்கன் சொல்லுவாங்க. அது கீழே அது புதுசு. இந்த டபுள் ஆக்டிவ் நெட்ல கீழே அப்படியே பாத்துட்டு இருக்கேன், நான் ஒவ்வொன்றா பாத்துட்டு இருக்கேன். ஓ இதுதானா? நிறைய இருக்கு. இந்த கொஞ்சம் வரல, கேமராக்குள்ள வரல. கேமராக்குள்ள வரல. 2 சைடு நிறைய இருக்கு. 1 2 3 4 5 நான் உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தேன், என்னது கடை மாதிரி இருக்கே, இவ்வளவு 10 வச்சிருக்காங்க. கீபோர்டு இருக்கு. நாங்க சார் Actually- வர்றதுக்கு முன்னாடி அதை போய் வாட்சிட்டு மேல இருக்குங்க ஒரு 20 கீபோர்டு இருக்கு. இங்க கார்த்திக் இருக்காரு சாரோட டீம்ல. அவர் வந்து பார்த்துருந்தாரு என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பார்த்தோம். ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு சவுண்ட் டிஃப்ரெண்டா வருது. அப்புறம் சார் வந்தோடனே குவைட்டா வந்து உட்காந்துட்டோம். அது ஒரு மெதுவா ரொம்ப நாள் கழிச்சு ஜனகணமன வாசிச்சுட்டு இருந்தாரு. ஜனகணமன வாசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கீபோர்ட் வாசிக்க தெரியுமா? இல்ல அது ஒரு முன்னாடி எனக்கு ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தாங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது. அதான் எதுல சிம்பிளஸ்ட் டியூன். ஆ. ஐ திங்க் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த பாட்டு தான் நினைக்கிறேன். ஜனகணமன. சரி நான் அப்ப கரெக்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானும். கரெக்டான ரூட்ல தான் சார் போயிட்டு ஆமா இருக்கீங்க. சார் மாதிரி அதுக்கப்புறம் அதை நான் ஃபாலோ பண்ணாம விட்டேன். பட் இல்ல கூட நீங்க start ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்கு. எங்க அப்பா கம்போஸ் பண்ணும்போது சில படத்துக்கு பண்ணுங்க. ஐ திங்க் ஒரு 50 படம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அப்பா. மலையாளத்துல பண்ணிருக்காரு. அப்போ வந்து எல்லா டியூனும் போட்டு காமிச்சிருக்காரு யாருக்கும். பண்ண உடனே அவங்களுக்கு இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல சொல்லிருக்கும்போது அவரு கடுப்பாயிட்டு சாந்தமா இந்த டியூன் சொல்லிருக்காரு. இது நல்லா இருக்கு, இது நேஷனல் ஆந்தம்ங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமன் ஞாபகம் வந்தது. இல்ல அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் நாங்க இப்ப உங்க வடிவுல பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு பேசும்போது இப்ப நம்ம இன்ஸ்டா லைவ் செஷன்லயே பாத்தீங்கன்னா 2 தடவை ஒரு சூப்பர் கவுண்டர் எல்லாம் போட்டாங்க சார். அப்படி போட்ட கவுண்டர் ஏதாவது இருக்கா ப்ராசஸ்ல? ஏங்க அதெல்லாம் டப்புன்னு சார் போட்டுருவாரு. அது நிறைய இருக்கும். அது ஞாபகம் இல்ல, நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். இதே இடத்துல நம்ம டீசர் வந்து சார் பிளே பண்ணி காமிச்சாங்க. பிளே பண்ணி காமிக்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி. இது இன்னும் பினிஷ் இல்ல, சும்மா உங்களுக்கு வந்து காட்டுறேன்னு சொல்லி காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்திருக்கலாம், நான் குவைட்டா இருந்திருக்கலாம். நான் சும்மா இல்லாம சார் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா இருக்கு சார், அந்த ஹெவியா இருக்கு சார், செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி ஹெவியா வந்துருமா சார் அப்படின்னு. சார் அப்ப லண்டன் கிளம்பிட்டு இருந்தாங்க, இமீடியட்டா போனோம். எந்திரிச்சிட்டு ஒரு 100 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துறியா, நல்லா இந்த இடத்துல ஹெவியா போட்டு கொடுத்து நான் இல்ல ஆஹா நிறுத்தி வசப்பட்டு சார் பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. நீங்க சாரோட நம்ம மற்ற டைம்ல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் ஷார்ப்பா இருக்கும். நான்லாம் வந்து 2 லைன் பேசிதான் வந்து நான் ஹியூமர் பண்றதுக்கு வந்து முயற்சி செய்வேன். சார்ட்ட ஷார்ப்பா 2 words 3 wordsல அப்படி வந்துட்டே இருக்கும். சமஜாலி சாரோட பேசுறது. அயர்லாந்துல இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் சாங் இருக்கும். நீங்க தான் கம்போசர், நீங்க தான் அதை உருவாக்கி இருக்கீங்க, உங்க ஸ்டுடியோல தான் வந்திருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க நான் எனக்கு பிடிக்கலன்னா இந்த ஸ்டுடியோ விட்டு போவாதுன்னு. அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அயர்லாந்துல? ஆக்சுவலி எனக்கு வேற லெவல் ரொம்ப பிடிக்கும். என்ன வரும்போது அது காம்ப்ளிகேட் இருந்தது எல்லாருக்கும். நிறைய பேருக்கு போய் சேரல. அப்புறம் கேட்டா ஃபுல்லா ரேடியோல தான் போயிட்டு இருக்கு சொன்னாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். வந்தப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்த மாதிரி இருந்தது சொன்னாங்க. சில பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்களா. அப்போ எப்போது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அது இருக்கு சார் ரொம்ப நாள். 2020 ஏன்னா அவர் வந்து அந்த லிரிக்கெல்லாம் போட்டிருந்தாருல்ல, நீ மொட்டம் வாழ, அப்புறம் மீத்தேன், அப்புறம் ஓசோன் என்னெல்லாம் போட்டிருக்காரு. பார்த்தா அப்புறம் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது கிளீன் அந்த கேரக்டர் ஃபுல்லா. ஐ திங்க் இட்ஸ் எஸ்டாப்லிஷ். இல்ல சார் அப்ப சொன்னாரு ரொம்ப கருத்து போட்டா பாட்டு ஹிட் ஆகாது, கருத்து வேணுமா ஹிட் வேணுமான்னு கேட்டாரு. சரி, 2 வேணும். ஆனா கொஞ்சம் கருத்தெல்லாம் சொல்லணும் சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு. நிறைய லிரிக்கு இல்லாம மியூசிக்கலா தான் இருந்துச்சு. நான் எனக்கு இவ்வளவு சொல்லணும் சார்னு எல்லாத்தையும் விவேக வச்சு நிறைய எழுதி கொடுத்துட்டேன். இப்படி அது ஒரு இன்னும் கொஞ்சம் வரிகளை குறைச்சிருந்துருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. சார் சொன்ன மாதிரியே கேட்டு இருந்திருக்கலாம். கரெக்டா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஏங்க அன்லக்கி அஜித் அப்படின்னு ஒரு யூசர் நேம்ல ஒரு பையன் கமெண்ட் பண்ணிருக்காருங்க. என்ன தெரியுமா? படம் பார்த்தேன், ஏலியனுக்கு கூட ஆள் இருக்கு,
எனக்கு இல்ல, நான் சிங்கிளா இருக்கேன், என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் யூசர் நேம் மாத்துப்பா. ஆமா எக்ஸாக்ட்லி. எப்பவுமே பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா பாசிட்டிவ் நடக்கும். லக்கின்னு வைப்பா. லக்கி லக்கி அஜித்னு மாத்துங்க. ஆல்சோ அந்த அந்த டாட்டூக்கு ஒரு சின்ன ஒரு லவ் எமோஷன் வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு டைரக்டர் ரவிக்குமார் அவர்களே, சொல்லுங்க. இல்ல டேட்டூ வந்து அது அது அதுக்கு சொல்லப்படுற விதிகளை மீறுது. நீங்க மனுஷன் நம்பாத அல்லது உண்மை நீயே அழிச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அது அதுக்கு ஒரு வாழணுங்கிற ஒரு பிடிப்பு இருக்கு, அதுக்கு ஒரு ஒரு லவ் இருக்கு. ஸோ அதனால அதை மீறி போகுது அப்படிங்கிற ஒரு இதுக்காக அப்படி வச்சிருந்தேன். சூப்பர். அண்ட் தெலுங்குல அயலான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஹவு ஹாப்பி ஆர் யூ கைஸ்? அங்க போய் நீங்க பிரஸ் அண்ட் மீடியா மீட் பண்ணீங்க, நிறைய பேரை மீட் பண்ணீங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா பேசுறாங்க. ஏன்னா நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ ஒரு ஒரு ஆடியன்ஸா நம்ம யோசிக்கும் பொழுதே இந்த படம் என்ன புதுசா இருக்கே, ஒரு ஐடியா இது நல்லா இருக்கேன்றது அங்கேயும் அந்த இது இருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பார்க்கணுன்றது தோணுது. அண்ட் இங்க நம்ம தமிழ் மக்கள் இது கொடுத்த சப்போர்ட் அங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. குழந்தைங்க எல்லாரும் இவ்வளோ என்ஜாய் பண்ணி பாக்குறாங்கன்றது அங்கேயும் ரீச் ஆயிருக்கு. ஸோ அங்க ப்ரெஸ்ல எல்லாம் கொஸ்டின் கேட்கும் பொழுதே அங்க எல்லாருக்கும் ஃபேமிலியா போய் எல்லா ஏஜ் குரூப்லயும் போய் பாக்குற மாதிரி இங்கேயும் பார்ப்பாங்க நாங்க நம்புறோம்னு அவங்களே சொல்றாங்க நம்ம மீட் பண்ணும்பொழுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா நம்ம படம் வந்து எவ்வளவு பேருக்கு போய் சேருதோ அவ்வளவு சந்தோஷம் நமக்கு. அதுக்குதான் இந்த வேலை ஃபர்ஸ்ட் செய்யறோம். நம்ம வேலை எல்லாருக்கும் போய் சேரணும். அப்ப இன்னொரு மொழியில அந்த ஆடியன்ஸுக்கு போய் சேருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நாளைக்கு என்ன எல்லாரும் ஃபீட்பேக் சொல்ல போறாங்கன்றதுக்காக எக்ஸைட்டடா இருக்கும். சார், இப்போ எங்களுடைய சைல்ட்ஹுட் ஃபுல்லா நீங்க நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கீங்க. மதன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்களுடைய சைல்ட்ஹுட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரினா என்ன? அதை பத்தி பேசணும். சைல்ட்ஹுட் ஃபுல்லா எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஐ மீன் அது வந்து போத் சைட் சொல்லலாம். ஒரு சைடு வந்து ஸ்கூல் போல, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கம்மி. அண்ட் ஸோ மோஸ்ட்லி என்னோட சைல்ட்ஹுட் வந்து ஸ்டுடியோல தான். எல்லாம் பெரிய பெரிய அப்போ ஜாமான் வாங்கிருந்தாங்க மியூசிஷியன்ஸ், கம்போசர்ஸ். ஒரு 10 வருஷம் ஆக்சுவலி நம்ம 20 to 30 ஒர்க் பண்றது வந்து நான் 10 வயசுல இருந்து 20 வயசு ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அந்த சின்ன வயசுல இது பண்றது வந்து நமக்கு மைண்ட்ல மாறாது. அப்படியே இட்ஸ் ஸ்டோன் சொல்லலாம். அதனால ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் என்ன காப்பாதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கெல்லாம் நமக்கு இடம் கஷ்டம். எல்லாமே ஃபாஸ்டா பண்றது. ஸோ அந்த விஷயத்துல அந்த டைம்ல வாசிக்க தெரியாத போது எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எம்கே அர்ஜுனன், அப்புறம் ஏடி உமர், அப்புறம் ஷாம், அப்புறம் ரமேஷ் நாடு, அவங்க எல்லாம் உட்கார வச்சு காசு கொடுத்தாங்க. சரி அப்போ ஒன்றுமே வாசிக்கணும், சும்மா டிங் வாசிச்சுட்டு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் பெட்டரா வாசிக்கணும்ல சொல்லிட்டு அப்புறம் ஐ மீன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12 சொல்லலாம், 12 வயசுல இருந்து. ஸோ இப்போ அனுபவிக்கிறேன். ஆக்சுவலி என்னோட யூத் இப்பதான் அனுபவிக்கிறேன் பாரு. ஏலியன் பார்த்துட்டு அந்த படம் பண்ணிட்டு பட் வெரி ஹாப்பி சார். சார் சொல்லும்போது அதுல ஒரு லைஃப் லெசனும் இருந்தது. நான் அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அந்த டைம்ல அப்படின்றதான். அதனாலதான் இந்த ரீச், இந்த growth. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா லைக் வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னுடைய ஆட் வேர்ல்ட் நான் வரும்போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ராஜீவ் மேனன், பரத் பாலா, சாரதா, திர்லோக், அந்த மாதிரி க்ளோஸ் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க தான் என்ன கூட்டு போவாங்க இல்லையா. லைக் நீ பாம்பே பார்த்திருக்கியா, வா கூட்டு போகலாம், ராஜீவ் மேனன் took me to பாம்பே, அது மாதிரி. அப்புறம் பரத் வந்து லண்டன் போலாமா, இந்த மாதிரி he would ask me. அண்ட் இப்போ ரேர்லி பிகாஸ் நம்ம ஒர்க் அவ்வளோ கண்டினியூஸா இருக்கு, ஒரு ஹேங் அவுட் பண்ணுறது டைம் இல்லை. போகலாம், வெளியே போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணலாம் போது ஐ திங்க் நவ் ஐ வாண்ட் டு டு தட். பழைய கும்பலாம் கூப்பிட்டு திரும்பி ஹேங் அவுட் பண்ணலாம். நான் வெரி ஹாப்பி. எதுக்கு சொன்னேன்னா, நீங்க வந்து இப்போ இன்னும் எனர்ஜெட்டிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஞ்சானி பாட்டுல வந்து குழந்தைங்களோட டான்ஸ் ஆடுறது, ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றது, அதெல்லாம் எனர்ஜெட்டிக்கா. கூஃபி கிங் இல்ல, கூஃபியா தான் பண்ணணும் ஆசை இருந்தது, கரெக்டா பண்ணலாம். இல்ல சாண்டி மாஸ்டர் வந்து அப்படியே சார் வந்து கரெக்டா வந்து சாண்டி அவர்தான் சாண்டி மாஸ்டர் தான் வந்து என்ன பண்ணிட்டு பார்க்கணும். என்ன கொஞ்சம் காமிச்சாரு அதெல்லாம். அப்புறம் எனக்கு இந்த கிளிப் ஆடுறீங்களா, அந்த கிளிப் நான் ஆளு கொடுப்பான். அண்ட் நான் வந்து ஆக்சுவலி அவ்வளவு தடி இல்லைன்னு நினைக்கிறேன்.
பட் எனக்கு கேமரா வந்து அவ்வளவு அஃபெக்ஷன் கேமராக்கு என்ன வந்து ஒரு 300% தான் காமிக்கும் கேமரா. பாக்குறோம்ல ஒல்லி ஆயிட்டீங்களா, ஒல்லியா இல்லப்பா, இது மாதிரி தான் இருக்கு கேமரா, அது மாதிரி இப்ப காமிக்குது. சார் வராருன்னு சொல்லிட்டு இந்த வழி அனுப்பி போன மாதிரி வந்தவன் தான் நானு. என்ன உள்ளது பூமர் அங்கிள் ஆயிட்டாரு. பூமரங் அதுக்கு பூமரங்களோட பேசாதே, இப்படி அது ஏன் வேலை தான். ஒரு குழந்தைய அப்படி பண்ணிட்டீங்களே SK. ஓகே, படத்துக்காக நம்ம இந்த தியாகத்தை செஞ்சுதானே ஆகணும். ஆஹா. அதுக்காக அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களே, நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு சந்தோஷம் வரணும், அது வந்து ஒரு சூப்பர் பவரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குரு என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணிருக்காங்க, தலைவா SK உங்களை பார்த்தா ஹாப்பினஸ் இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு, அது இன்னும் குரோ ஆகணும் நவ் அண்ட் ஃபார் எவர் அப்படின்னு. தேங்க்யூ. என்ன கொஸ்டின் தான் வந்திருக்கா வியூஸ் கிடையாது? இப்போ என்ன நிறைய கொஸ்டின்ஸ் வருதுன்னா, அயலான் 2 பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படின்னு ரொம்ப ஷார்ப்பான ஆன்சரா வந்துருச்சு. இல்ல ஐ திங்க் தே வர்க்கிங் ரைட். ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாரு, அவருக்கு தான் 6 வருஷம் இருந்தது. ஐலாண்ட் 2, 3 எல்லாம் பண்ணிருப்பாரு. பாத்தீங்களா? ஐடியா பண்ணிருக்கேன் சார். 2, 3 வரைக்கும் 3 எல்லாம் போல சார். 2 மட்டும் ஒரு சார் அதான் சொன்னேன். ஐ திங்க் ஐலாண்ட் 2ல வந்து இன்னும் ரியலி ஒரிஜினலா இன்னும் போறோம். நம்ம ரூட்ல போயிட்டு எப்படி பண்ண முடியும், லைக் நம்ம எவ்வளவு இன்னும் ஒரிஜினலா போறோமோ இன்னும் எவ்வளவு அது மாதிரி இப்ப ரிலேட்டபிளா இருக்குல்ல, ஒவ்வொரு டைலாகும் சிரிக்கிறாங்க. ஐ திங்க் தட்ஸ் a great thing, the comedy இல்ல சொல்லலாம். that's a very good thing. அது மாதிரி போகும்போது நம்ம சினிமாவும் மேல get watched all over the world. அது important. நிறைய பொறுப்பு இருக்கு. 2 வந்து இன்னும் பெருசா இன்னும் வந்து ரொம்ப எல்லாருக்கும் எங்கேயுமே ஒரு செகண்ட் கூட வந்து கண்ணை வெளியே எடுக்காத அளவுக்கு இன்னும் டைட்டா பண்ணணும். சார் சொன்ன மாதிரி இன்னும் கிரவுண்டடா நம்ம ஊர்ல எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான இன்னும் ஒரு பிகர் ஐடியாவோட பண்ணணுன்றதான் பிளான். சார் அதுதான் சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது இப்போ நம்ம ஊரோட ஸ்டோரி எடுத்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணோம்னா இன்னும் நிறைய நாடுகளுக்கு போகும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் ஆஃப் கேரக்டர். இப்போ ஏலியன் வந்து ஹோல் வேர்ல்ட்ல ஹாலிவுட்னால ஐ திங்க் அந்த எடுத்து நம்ம ஜனங்களுக்கு கரெக்டா ஒரு ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. ஸோ அதே மாதிரி எந்த ஊர்ல பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு அவங்க ரிலேட் பண்ற மாதிரி வந்து படத்தை பாக்குற மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ல. 100ல 1000 10,000. இசை புயல் அவர்களுடைய ஸ்டுடியோல 3 பேர் இருக்கீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லைவ் இன்டராக்ஷன் நடந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுலாம் பேசிட்டோம். 2 வரி இந்த மாஞ்சாணி பாட்டு சந்தோஷமா 2 பேரும் பாடிட்டீங்கன்னா நீங்க தான் உங்க வாய்ஸ் நல்லா இருந்தது. நாங்க இது போடலாம்னு சொல்ல கிளிமனோட ஃபுல் ட்ராக் ஃபுல் வெர்ஷன் இருக்கு. கிளிமன் ஐ மீன் சாரி கிங் வேற ப்ராஜெக்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் அது ஏதோ மியூசிக் ஸ்டைல் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே ஏங்க, நான் அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைச்சிட்டேன். கிளிமன் அப்படி பார்த்தோம் இதை எடுத்து வாசிக்க போறாங்க போல. ஆக்சுவலி அது அந்த கிங் கேட்கலாம். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் ட்ராக். நான் எந்த பாட்டு பிடிக்கும் நீங்க கேட்டப்ப நான் என்கிட்ட மட்டும் நீங்க ஆன்சர் வாங்கவே இல்லை. கிங் பண்ணி காமிக்க போறாங்க. எஸ் சாரி லோட் பண்றோம். நடுவுல ஏதாவது ஒரு क्वेश्चन கேக்குறதா கேக்கலாம். டப்புன்னு எடுத்துருவோம் பாருங்க. பேக்கப் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. பேக்கப் பண்ணாங்க. கண்டிப்பா அயலான் OST கண்டிப்பா வரணும், சீக்கிரமா வரணும் நிறைய பேர் கேக்குறாங்க. கண்டிப்பா ஒரு OST பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம படத்துல துண்டா பண்றோம்ல, ஒரு செம்ம ஐடியா வந்து பாத்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் வரும். அந்த 40 செகண்ட் ரிலீஸ் பண்ணதுல மனசு இருக்காது. அது அப்படியே டெவலப் பண்ணும், ஒரு ஃபுல் ட்ராக்கா பண்ணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது எல்லாரும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் டைம் ஆகுது. இப்பதான் இப்போ ஒரு தனியா ஒரு ஆள் வைக்க போறாங்க. ஓஸ்டிக்னு ஒரு ஆள் வச்சு அவர் காம் பண்ணி டெய்லி பண்ணும்போதே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி. இல்ல முதல்ல என்ன ப்ராப்ளம்னா, முதல்ல போட்டோம்னா அதை டிவி சீரியல் தூக்கி போட்டுருவாங்க, அது கிரெடிட் பண்ணாம எங்கேயாவது போட்டுருவாங்க சொல்லிட்டு பயந்துருந்தோம். இப்போ வந்து the more systems to take care of all that. இந்த ரீ-ரிலீஸ் பண்ணோம் சார் கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் அதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம மியூசிக் ஃபர்ஸ்ட் நம்ம படத்துக்கு முன்னாடியே டிவி சீரியல் போட்டுருவாங்கன்ற. அவ்வளோ பேர் வந்து லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இதுதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளவு வருஷம் உழைக்கிறோம்,
ஒரு படத்தை கொண்டு வந்து தியேட்டர்ல சேர்க்கிறோம், இவ்வளவு ஹார்ட்ஸ் நம்ம கிடைக்குது அப்படின்னு தெரியும் போது ஆக்சுவலா அதான் அது வந்து ஒரு கிரியேட்டருக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் புது பாட்டு கேட்கணுமா? இந்த கேள்வி அது பாட்டு இருக்குன்னா முதல்ல பாட்டு தான். நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் நினைக்கிறேன். Give me the bass, 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 bass. I'm from space, 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 space. I'm from. I'm from. I'm from. I'm from. Yeah, I'm a king, 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 king. I'm a king, 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 king. I like the Milky Way, 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 down to the central galaxy. Cool in the cosmos, Y2K. Quicker than the taxi, cross space lanes. Extraterrestrial and arcane. Catch me, catch me, catch me, catch me. You can catch me, catch me, catch me, catch me. You can't catch me. Can't catch me. Can't catch me. Cause I'm a king, 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 king. உள்ள படம் ரிலீஸ் பண்ண முடியாது. சார் நீங்க இந்த கரெக்டா அந்த பீட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அப்படி பண்ணது அவ அப்படி என்ஜாய் பண்ணாதான் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா அப்படிதான் வீடியோல அப்படிதான் இருக்கும். சூப்பர் சூப்பர். நான் என்ஜாய் பண்ணா வேற யாரும் என்ஜாய் பண்ண போறாங்க. கரெக்ட் ட்ரூ. கரெக்ட். நான் ஷூட்ல ஏதாவது ஒரு ஹியூமர் சீக்வென்ஸ் பண்ணும்பொழுதும் அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். இங்க நம்ம சிரிக்காம ஆடியன்ஸ் சரின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் எல்லாருக்குமே தோன்றதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ட்ராக் கேட்கும்போது செம்மையா இருக்கு சார். எனக்கு வந்து அப்படி பண்ணோட பீட் வந்துச்சு பாருங்க, ஆஹா அதை நேர்லயே பாத்துட்டேன் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல டைம் ஆகுதா? அதுல இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுதான் I was about to conclude அதுக்குள்ள நீங்க இதை கேட்டீங்க. பட் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. அயலானுடைய சக்சஸ், எங்க எல்லாருடைய சக்சஸ், டாட்டூனுடைய சக்சஸ். அண்ட் அது நீங்க 3 பேரும் சேர்ந்து இவ்வளவு வருஷ உழைப்புல எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். யூ டிசர்வ் ஆல் த லவ், ஆல் த ஹார்ட்ஸ். தேங்க்யூ எல்லாரும். நீங்க சொல்றீங்களா? தேங்க்யூ எல்லாருக்குமே. எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்காது டெஃபினட்டா இந்த டைம்ல. பட் படம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் பார்க்காதவங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. ஐ திங்க் இந்த வீக்கெண்டுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் தியேட்டர்ல. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் தேங்க்யூ ரமான் சார். தேங்க்யூ இந்த மொமெண்ட்டுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். படம் பார்த்து நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க. தியேட்டர் விசிட் போகும்போது ரொம்ப அவங்களோட செலிப்ரேஷன் ரொம்ப பெருசா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லயும் ஃபோன்லயும் அவங்க குழந்தைகளை பேச வைக்கிறாங்க. வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அது கேட்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளும் விதவிதமான அவங்களோட இதை சொல்றாங்க. சந்தோஷத்தை சொல்லும்போது ஓகே நம்ம வந்து கரெக்டா போய் சேர்ந்துருக்கோங்கிற ஒரு ஒரு பெரிய ஃபீல் இருக்கு. பெரிய பொறுப்பும் சேர்ந்து வருது. திருப்பி நம்ம பண்ணும்போது இதே குழந்தைங்க மறுபடியும் இந்த செகண்ட் பார்ட்டை என்ஜாய் பண்ணும்போது நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும், நல்ல இதை சொல்லணுங்கிறது பெரிய இது இருக்கு. எல்லாருக்கும் பெரிய நன்றி. நாளைக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. அங்கேயும் பார்த்து அவங்களுடைய விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன். அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் இங்க ரிலீஸ் ஆன மாதிரி முதல் நாள் மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு அங்க என்ன ரிவ்யூ வரப்போகுதுங்கிறது அதுவும் வந்து நல்லபடியா இருக்கும் நம்புறேன். வந்துச்சோ அதே மாதிரி தெலுங்குலயும் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த லைவ் இவ்வளவு நேரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து லைவ்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் கொஸ்டின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணீங்க. எல்லாருக்குமே நன்றி. உங்களுடைய அன்பிற்கு நன்றி. அயலானுக்கு நீங்க கொடுத்த அன்புக்கு நன்றி. யாராவது இன்னும் அயலான் பாக்கலன்னா ஸ்டில் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ், ஃபேமிலியோட போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை பை. Sorry to speak in Tamil and all of you who joined from other languages. God bless you all. Happy New Year again. I will see you again. Thank you. Thank you so much.